ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தருக்கு வந்து காலே எடுக்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள வந்து அவங்க வந்து கேரளால இருக்கக்கூடிய அங்கலாம் சோழி போட்டு பிரசங்கம் பார்ப்பாங்க. அங்க பார்க்கும்போது அவங்க அந்த கேரளால இருக்கிற நம்பூதிரி சொல்லிக்கிறாங்க, "உங்க ஊர்லயே வடக்க பார்த்த மாரி காளிகா பரமேஸ்வரி ஒரு காளி கோவில் இருக்கு. நீங்க அங்க போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணிய எடுத்து உள்ளுக்கு குடிச்சிட்டு அந்த கால் ஊத்தி நீங்க இது பண்ணுங்க. சரியாயிடும்" சொன்னாங்க. அதேபோல 3 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணிய எடுத்து குடிச்சாங்க. அந்த கால் நல்லா ஆயிருச்சு. அதோட சாட்சியா தான் அம்பாளுக்கு வந்து இந்த வெள்ளி கவசத்த அவர் கால் அவளே வாங்கி போட்டாரு. அதுபோல அம்பாளுக்கு கிரீடம், இந்த கவசங்கள் எழுது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே அவங்கவங்க பிரார்த்தனைகள் நிறைவேறி தான். கலெக்டர் முதல் கொண்டு பேர் சொல்லக்கூடாது. கலெக்டர் முதல் கொண்டு அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிவர்த்தி பண்ணி தான் வந்து குடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய ஆலயத்துல வந்து வருஷத்துக்கு 3 உற்சவங்கள் மிக விமர்சையா நடக்கும். இதுல வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கக்கூடியது வந்து மகா சிவராத்திரி, மயான கொள்ளை மகோற்சவம் 5 நாள் உற்சவங்கள் நடக்கும். அதேபோல ஆடி மாதம் வந்து 3வது வாரம் அம்பாளுக்கு வந்து ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் அலங்காரத்தோட அம்பாளுக்கு வந்து சாகை வார்த்தல் திருவிழா நடைபெறும். 3வது இங்க நம்மளுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பரிவார தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா முனீஸ்வரனுக்கும் ஸ்ரீமத் முத்துவீர சுவாமி மகா மதுரவீர சுவாமிகளுக்கும் வந்து கழுவடி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய கத்திமர ஏற விசேஷம் திருவிழா நடக்கும். வருஷத்துக்கு 3 திருவிழா நடக்கும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து மாதம் அமாவாசை பௌர்ணமியில வந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை மற்றும் அருள்வாக்கு பூஜையும் நடைபெறும்.